ஹாய்! இன்னைக்கு ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது மாரி குட்டி, குட்டி பாக்ஸ்ல வந்துட்டு குழந்தைங்களோட துணியெல்லாம் தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். அவங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க டெய்லியுமே கலச்சு போட்டுருவாங்க. அது அப்பப்போ நம்ம கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குன்றனால. இந்த பாக்ஸ்லாம் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டு வந்துட போகிறேன். ஏன்னா இந்த ரூமை சுத்தமாக க்ளீன் பண்ணணும், அதுக்காக தான். இதுக்கப்புறமா ஜன்னலில் இருக்க ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு கழட்டி துவைக்க போட்டுட்டேன். எல்லா ரூமில் இருக்க ஸ்க்ரீன்ஸும் வந்துட்டு துவைக்க போட்டாச்சு. டெய்லியுமே நம்ம கூட்டும்போது இந்த மாதிரி ஃபேனில் வந்து டஸ்டர் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தட்டி விட்டுட்டோம்னா அதில் குப்பை சேராது. 1 மந்த் ஒன்லி நம்ம க்ளீன் பண்ணும்போதோ இல்லை எப்போயாவது நம்ம விசேஷ டைமில் க்ளீன் பண்ணும்போது நமக்கு அது ஒரு கஷ்டமான விஷயமா தெரியாது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கபோர்டு பீரோலாம் நம்மளால் நகர்த்த முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அதெல்லாம் நகர்த்திட்டு அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி இருக்க இடத்தெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.